अपने सब काम के लिए छुट्टी देना चाहिए। அப்ப இவைகளெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இப்படி ஒரு வழிபாடு நடத்த வேண்டுமா? इस प्रकार इन सारी बातों को दूर रखते हुए ऐसे आराधना करना चाहिए। அப்படி ஒரு கன்வென்ஷன்ல பங்கெடுக்க வேண்டுமா? ऐसे कन्वेंशन में भाग लेना है क्या? அப்படி ஒரு கூட்டத்திலே பங்கெடுக்க வேண்டுமா? ऐसे सभा में भाग लेना है क्या? வீட்டில் உள்ளவர்கள் கேட்பார்கள், घर के लोग पूछेगा, நண்பர்கள் சொல்வார்கள், दोस्त लोग पूछेगा। ஆனால் கர்த்தர் 3 நாள் பயணம் செய்தாலும் பரவாயில்லை, கர்த்தரை ஆராதிக்கிறேன். लेकिन परमेश्वर का कहना 3 दिन यात्रा किया तो भी चलेगा, लेकिन परमेश्वर की आराधना करना। கன்வென்ஷன் கூட்டத்திலே பங்கு பெற வேண்டும். कन्वेंशन की सभा में भाग लेना चाहिए, ஏனென்றால் அது தேவனுடைய சித்தம். क्योंकि वो परमेश्वर की इच्छा है। ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். इसलिए परमेश्वर के बच्चे अपने आप को समर्पण करना है। அப்ப 3 நாள் அவன் பயணம் பண்ணி வந்ததினாலே ஆபிரகாமை தகப்பனாக வைத்தார். 3 दिन यात्रा करके आया, इस कारण से परमेश्वर उसके पिता के स्थान में उठाया। இப்பொழுது 3 நாட்கள் பயணம் பண்ணி வந்து வேலைக்காரர்கள் சொல்லுகிறார், अभी 3 दिन यात्रा करके आके निकल गए। अपने सेवकों से कहता நீ है, கழுதை வைத்து குடிக்க நில்லு, तू गदर को रखकर यहाँ खड़ा है, நானும் என் பிள்ளையாண்டாலும் போய் தேவனுக்கு பரிசெய்து விட்டு திரும்பி வருவோம். मैं और मेरा बेटा जाकर परमेश्वर की आराधना करके वापस लौट आएंगे। அப்ப தேவ சமூகத்துக்கு போகிறவர்கள் திரும்பி வருவார்கள், तो परमेश्वर के समूह में जाते वो वापस आएगा, தேவனை ஆராதிக்கிறவர்கள் திரும்பி வருவார்கள், परमेश्वर की आराधना करके वो वापस आएगा, தேவனுக்காக 3 நாட்களை தியாகம் பண்ணிவிட்டு தேவனை தேடுகிறவர்கள் திரும்பி வருவார்கள். परमेश्वर के लिए 3 दिन खर्च करके यात्रा करके आराधना करने वाले लोगों के लोग प्रभु फिर से आएगा। எப்படி திரும்பி வருவார்கள்? कैसे फिर आएगा? ஆசீர்வாதத்தோடு திரும்பி வருவார்கள், आशीर्वाद के साथ आएगा, சமாதானத்தோடு திரும்பி வருவார்கள், शांति से आएगा, ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்ததை பெற்றுக்கொண்டு திரும்பி வருவார்கள். परमेश्वर से जो आशा किया था वो प्राप्त करके आएगा। கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைப்பார், परमेश्वर को ढूंढने वाले जिएगा, கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார், परमेश्वर को आराधना के आशीर्वाद पाएगा, கர்த்தருடைய वचனத்தை नंबுகிறவர்கள் செழிப்பார். परमेश्वर के वचन पर भरोसा करने वाला हरा भरा बन जाएगा। ஆபிரகாம் வேலைக்காரத்தை சொல்கிறார், पर इब्राहिम अपने सेवक से कहता है, திரும்பி வருவோம், फिर से आएंगे, விசுவாசத்தை அறிக்கைப்படுகிறார். विश्वास को कबूल करता है। அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை விசுவாச வார்த்தையாக இருக்க வேண்டும். इस जरिए हम देखते हैं विश्वासी के मुंह से आने वाला शब्द विश्वास के நாம் साथ। பண்ணுகிற அறிக்கைகள் விசுவாசமுடைய அறிக்கைகளாக हम இருக்கும். जो कबूली करते हैं विश्वास की कबूली होना चाहिए। விசுவாச அறிக்கையை பரலோகத்தின் தேவன் நிச்சயமாக इस கனப்படுத்துவார். विश्वास की कबूली को स्वर्गीय परमेश्वर जरूर अंगीकार करता है। ஆவியானவர் அதை உறுதிப்படுத்திக் கொடுப்பார். परमेश्वर की आत्मा उन बातों को सबूत कर देता है। இப்பொழுது இந்த விசுவாச அறிக்கையை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். अब इस विश्वास की कबूली को परमेश्वर ध्यान देता है। இப்பொழுது பிள்ளையாண்டாவை அழைத்துக் கொண்டு மேலே ஏறுகிறார். अभी अपने बच्चों को साथ लेकर वो ऊपर चढ़ता था। ஈசாக்கு தலையிலே விறகு இருக்கிறது, इसहाक के सर के ऊपर लकड़ी था, ஆபிரகாமின் கையிலே நெருப்பு சட்டி இருக்கிறது, கத்தி இருக்கிறது. इब्राहिम के हाथ में जो आग और एक छुरी था। இப்ப மலையின் மேலே தகப்பன் மகன் ஏறி கொண்டிருக்கிறார். पिता और बेटा दोनों पहाड़ पर चढ़ गया। இப்பொழுது விறகு கட்டை சுமந்து ஈசாக்கை தகப்பனை பார்த்து கேட்கிறார், इस लकड़ियों को अपने सर में लिए हुए इसहाक अपने पिता से पूछा, தகப்பனே நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, விறகு இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே? पिता लकड़ी है, आग है, चाकू है, लेकिन मेमना कहाँ बलि के लिए? உடனே தகப்பன் சொல்கிறார், तुरंत पिता कहता है, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். वो परमेश्वर के पर्वत पर देखा जाएगा। அப்ப குடும்பத்திலே பெற்ற பிள்ளைகள் தகப்பன்மாரை பார்த்து தாயை பார்த்து தேவைகளை தெரியப்படுத்துவார்கள். इस प्रकार जो परिवारों के अंदर बच्चे अपने माँ बाप से अपनी जरूरतों को बताते हैं। அப்ப தேவைகளை அவருடைய பள்ளிக்கூட தேவைகளை கேட்பார்கள், அவருடைய வஸ்திர தேவைகளை கேட்பார்கள், स्कूल की जरूरत के बारे में पूछेगा, अपने वस्त्र की जरूरत के बारे में पूछेगा, பிள்ளைகளுடைய திருமண தேவைகள் இருக்கிறது, बच्चों की शादी की जो அவருடைய குழந்தைகளின் தேவைகள் இருக்கிறது. अपने बच्चों की जरूरत रहता है। அந்த தேவைகளை தங்கள் பெற்றோரிடத்திலே கேட்கும் பொழுது उस जरूरत के बारे में बच्चे अपने माँ बाप से पूछते समय அப்ப பெற்றோர்கள் என்ன சொல்ல வேண்டும்? अब आप क्या करना चाहिए? கடனை உடனே வாங்கி தரேன்னு சொல்லக்கூடாது. तुरंत में वो किसी से कर्जा उधार लेकर लेके देगा, ஃபைனான்ஸ் கடைக்காரர்கிட்ட வியாஜ் கேட்டு ஒரு தரேன்னு சொல்லக்கூடாது. नहीं तो किसी ब्याज वालों से लेकर कुछ लेके देता करके ले जाना। வெள்ளி பொண்ணு வீட்டுல இருக்கு, அதை வச்சு சமாளிப்புன்னு சொல்லக்கூடாது. वो चांदी सोना मुझे घर में है, उससे अपन काम ஆபிரகாமுக்கு வீட்டுல வெள்ளி இருந்தது, பொண்ணு இருந்தது. इब्राहिम के घर में चांदी और सोना था। அப்போ விசுவாசத்தை உடைய ஆபிரகாம் என்ன சொல்கிறார்? लेकिन विश्वास करने वाला इब्राहिम क्या कहता है? வீட்டுல வெள்ளி பொண்ணு நிலப்புறங்கள் எல்லாம் இருந்தாலும் அதை சொல்லவில்லை. घर के अंदर चांदी सोना ऐसे जो मूल्यवान वस्तु रहता है तो भी उसके बारे में नहीं कहा। கர்த்தருடைய பர்வதத்திலே பார்க்கிறோம், परमेश्वर के पर्वत पर देखा जाएगा। கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், परमेश्वर को आराधना के लिए जा रहे हैं, கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம், हम परमेश्वर की स्तुति करने जा रहे நாம் हैं, ஆலயத்துக்கு சபைக்கு போகிறோம். हम कलशा में आराधनालय में जाते हैं, ஆண்டவர் இங்கே இறங்கி வருவார், और परमेश्वर आएगा, ஆவியானவர் இங்கே இறங்கி வருவார். आत्मा ऊपर कराएगा, நம்முடைய தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பார். हमारे जरूरत
शारीरिक बातों को बच्चों को नहीं दिखाना है। சொந்த பந்தங்களுடைய சார்பை நேராக வழிநடத்தக்கூடாது. अपने खुद के परिवार के रिश्तेदारों के तरफ से उनको बढ़े चलाना चाहिए। முழுவதும் கர்த்தருக்கு நேராக வழிநடத்த வேண்டும். पूरा पूरा प्रभु के ओर उन्हें ले जाना चाहिए। இப்பொழுது நாம் பார்க்கிறோம், अब हम देखते हैं கர்த்தருடைய பர்வதத்திலே கர்த்தர் சந்திப்பார். परमेश्वर के पर्वत पर परमेश्वर देखेगा। வா மேலே ஏறு வா. अब चलो ऊपर जाएंगे। மேலே ஏறுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ऊपर चढ़ना थोड़ा तकलीफ है। சில பிள்ளைகளுக்கு ஆராதனை செய்யறது கஷ்டம் தான். कुछ बच्चों को आराधना करने में तकलीफ है। கோயில் மாநிலத்தில் வர்றது கஷ்டம் தான். आराधना में आओगे बोले थोड़ा तकलीफ है। வேதம் படிக்கணும்னு சொன்னா அது மலை ஏறுறது மாதிரி தெரியுது. बाइबल पढ़ोगे बोले तो उसको पहाड़ में चढ़ना जैसा लगता है। கையில இருக்கிற பாக்கெட்ல இருக்கிற மணியை எடுத்து கர்த்தருக்கு போடணும்னா மலை ஏறுற மாதிரி தெரியும். पैकेट में रखा हुआ पैसा को लेकर दान पेटी में डालोगे बोले तो पहाड़ में चढ़ना जैसा लगता है। ஈசாக்கு மலை ஏறுறது கஷ்டம் தான். इसहाक पहाड़ चढ़ना थोड़ा तकलीफ है। ஆனால் கர்த்தர் குறித்த இடத்துக்கு ஈசாக்கு வழிநடத்து. फिर परमेश्वर जो जगह डराया था उस जगह में इसहाक को ले गया है। அப்படி பிள்ளைகளை பலி செலுத்துற இடத்துக்கு ஆராதிக்கிறதுக்கு கொண்டு வரணும். इस प्रकार बच्चों को बलि चढ़ाने की जगह पे आराधना की जगह पे लेकर आना चाहिए। அதுல கஷ்டமா இருந்தாலும் எப்படி தேவன் குறித்த சபைக்குள்ள கொண்டு வந்து आपको थोड़ा तकलीफ का बात तो है लेकिन परमेश्वर ने डराया और जगह में लेकर आना चाहिए। அப்படி செய்கிறதை தேவன் கவனித்துக் கொண்டே இருப்பார். ऐसा करने वाले लोगों के ऊपर परमेश्वर ध्यान देता है। ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். इसहाक के द्वारा तेरे संतान प्रकट होगा करके प्रभु ने वायदा किया। ஆண்டவர் இயேசு அங்கே கேத்தூரானின் பிள்ளைகளே வரமாட்டார். अब वहां परमेश्वर यीशु के तुरा के परिवार से नहीं आएगा। அந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரின் மகன் இஸ்மவேலின் வழியாக இயேசு வரமாட்டார். उस गुलामी स्त्री अजीरा के बच्चे इस्माइल की तरह प्रभु नहीं आएगा। அந்த ஈசாக்கின் வழியாக தான் சந்ததி என்று சொல்லப்படுகிற இயேசு வருவார். उस इसहाक के द्वारा वंश करके कहा हुआ यीशु मसीह आएगा। ஆகவே ஈசாக்கை ஆவிக்குரிய காரியங்களிலே சொல்லிக் கொடுத்து வழிநடத்தும். इसलिए इसहाक को आत्मिक बातों में सिखा कर उन्हें अगुवाई करना चाहिए। மாணவர் குறித்து கொண்டு விட்டார். अभी पिता और बेटा प्रभु ने डरा हुआ जगह में आ गया। அங்கே கர்த்தருடைய பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்னார். वह परमेश्वर के पर्वत पर देखा जाएगा करके कहा। அப்ப மோரியா மலை உச்சி கொண்டு விட்டார்கள். अभी मोरिया पहाड़ की चोट पर आ गया है। இப்பொழுது நெருப்பு சீட்டு வைக்கப்பட்டது, கத்தி வைக்கப்பட்டது. अभी वहां पर आग रखा गया है, चाकू रखा गया है। ஈசாக்குடைய தலையில் இருக்கிற விறகு கட்டை எடுத்து இறக்கி வைத்தார். इसहाक के सर पे रखा हुआ उस लकड़ी की जो नीचे उतारा விறகுகள் கட்டையில அடிக்கிறார். सब लकड़ियों को ऐसे ही बिछाया। ஈசாக்கை கையை காயப்பட்டு इसहाक के आंख पांव को बांधने लगे। அவன் தன் தகப்பனுக்கு ஒப்பு கொடுத்தார். वो अपने पिता के लिए समर्पण करता है। இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் ஒப்பு கொடுப்பாங்களா? आज के बच्चे ऐसे अपने आप को सौंपता है। ஒப்பு கொடுக்க வேண்டும். बच्चे अपने आप को सौंपना ஒப்பு चाहिए। கொடுக்க முடியாத தகப்பன்மார் நடந்து கொள்ள வேண்டும். उस बच्चे अपने कहने मानने के लिए अपने बच्चों को सिखाना है। माँ बाप लोग ऐसे ही उसको बर्ताव करना चाहिए। ஆபிரகாம் விசுவாசி, ஈசாக்கை விசுவாசிகளின் மகன். इब्राहिम परमेश्वर का विश्वासी, इसहाक विश्वासी का बेटा। இப்ப கையின் காலை நட்டும் பொழுது அவன் மகன் ஒப்பு கொடுத்தார். उस अभी उसके हाथ पांव को बांधने के समय उसकी बेटा अपने आप को समर्पण कर रहा है। அவனுக்கு விளங்கி போச்சு நம்ம தான் ஆண்டுக்குடி. वो समझ गया है मैं है बलि का बकरा। ஆகவே அப்பா எது செய்தாலும் கர்த்தருடைய சத்தம் கேட்காம செய்ய மாட்டார். वो समझ लिया है पिता कुछ भी करे परमेश्वर की मर्जी के बिना कुछ नहीं करेगा। என்னுடைய தகப்பன் ஒரு தேவ மனுஷன். मेरा पिता एक परमेश्वर का मनुष्य है। என்னை பெற்றெடுத்த இந்த தகப்பன் தேவனை சார்ந்து நிற்கிறவர். जो पिता मुझे जन्म दिया वो परमेश्वर के आश्रय पर रहने वाला है। தேவன் சொல்லாமல் எந்த ஒரு காரியத்தை தாமா செய்ய மாட்டார். परमेश्वर के कहना छोड़कर कोई भी बातों को अपना मर्जी से नहीं करेगा। அவன் கை காலை கட்டுகிறார் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லித்தார் வேண்டும். इसलिए मेरे हाथ पांव को बांधता उसका मतलब परमेश्वर के कहने के अनुसार मुझे मानता है। என்று விசுவாசத்தோடு ஈசாக்கு தம்பி ऐसे विश्वास करके इसहाक अपने आप को समर्पण किया है। அடுக்கப்பட்ட கட்டைகள் மேல் ஈசாக்கு கிடக்கு. बिछाया हुआ लकड़ी के ऊपर इसहाक को लिटाया। நெருப்பு செடி பக்கத்தில் இருக்கு. आग बाजू में था। கட்டி எடுத்தான். चाकू लिया। ஓ இங்க வெட்டம். ऐसे ही उसके चाकू से मारने का हाथ उड़ाया। அந்த காத்தி அவன் மேல் படுவதற்கு முன்பாக जैसे वो चाकू को उठाया है। அபிரகாமே அபிரகாமே इब्राहिम உன் பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே. बच्चों पर अपना हाथ मत डालो। இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். अब मैं जानता हूं तू परमेश्वर को डरता है करके। அமைதியாக நின்ற அபிரகாம் சத்தம் திசையில் இருப்பார். ऐसे एकदम सुनसान में से समय सुना इब्राहिम ऐसी आवाज आया वो जगह की तरफ से देखा। ஆதியாகமம் 22:13 சொல்லு. उत्पत्ति 22:13 इस प्रकार कहता है। அபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்த்தான். इब्राहिम अपने नजर उठाकर देखा। எடுத்து பாருங்கள் இதுதான் கர்த்தர் திருச்சபை மாற்றி कलिसिया को देखकर कहता है अपनी नजर उठाकर देखो। அப்படியே ஒரு கண்களை எடுத்து பார்த்தான். अपने अपने नजर उठाकर देखता समय இந்த மலையின் மேல் இருக்கிற பல மரங்கள் பல நூல்மரங்களாக
और उसी झाड़ उसी पहाड़ पर अनेक प्रकार का झाड़ कांटों का वृक्ष தோழியே எடுத்து கண்களை பார்க்கும். वो ऐसे नजर उठाकर देखते समय இதோ பின்னாக पीछे से புதரிலே ऐसे कि कांटों के बीच தன் में கொம்புகள் சிக்கிக் கொண்டிருக்கிற अपना सिंग से लटका गया ஒரு हुआ ஆட்டுக்கடாவை கண்டா. एक मेमना को बकरा को देखा है। அப்பொழுது ஆபிரகாம் போய் तब इब्राहिम जाकर அந்த புதரிலே சிக்கிக் கொண்டு ஆட்டுக்கடாவை பிடித்து उसी कांटों के बीच में फंसा हुआ बकरा को लेकर குமாரனை எழுப்பிவிட்டு अपने बच्चों को उस वेदी से இந்த उठाकर ஆட்டுக்கடாவை வெட்டி பலியிட்டார். उसी बकरा को वहां पर बलि चढ़ाया। அப்புறம் அந்த நெருப்பை போட்டு அந்த மாംசத்தை கட்டி उसके उसी आग उस पर डालकर उसी मांस को जलाकर भस्म कर ஒரு ஆட்டுக்கடா அந்த இடத்திலே பலியானதுனாலே एक बकरा वहां पर बलि होने के कारण ஆபிரகாம் தன் குமாரனை மரித்தோரிலிருந்து பாவனையாக உயிரோடு எழுந்திருக்கிறார். इब्राहिम अपने बेटा को मारे हुए में से फिर से पाया है। ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம் உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கு. इब्राहिम के अंदर एक विश्वास था। மெசொப்பொத்தாமியாவிலே என்னை கண்ட தேவனுடைய கண்கள் मेसोपोटामिया में मुझे देखा वो परमेश्वर की आंखें। அங்கே இருந்து என்னை அழைத்துக் கொண்டு வந்தவர் ஆரானிலே நான் பின்வாங்கி நின்றபோது आवाज से मुझे ले आया वो परमेश्वर हारान में मैं पीछे हटकर खड़ा था। तभी நான் பின்வாங்கி போகாதபடி மறுபடியும் ஆரானிலே தரிசனம் கொடுத்து என்னை அழைத்துக் கொண்டு வந்த मैं தேவன் वैसे पीछे हट ना जाए करके वहां से मुझे हारान की तरफ से दर्शन लेकर आया। உனக்கு ஒரு தேசத்தை தருவேன் ஒரு சந்ததியை தருவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் तेरे में कि देश और जनजाति दूंगा करके वायदा किया वो परमेश्वर। என் குமாரனை பலியாக ஒப்புக்கொடு என்று கேட்டபோது मेरे बेटा को बलि चढ़ाओ करके कहने के समय நான் அந்த ஈசாக்கு பலியாக ஒப்புக் கொடுத்தேன். मैं उस इसहाक को बलि चढ़ाया। என்னை இத்துணை ஆண்டுகள் உங்களிடத்தில் வந்த தேவன் इतने सालों से मुझे अगुवाई किया वो உன் परमेश्वर। சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் சரவம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்கு பண்ணின தேவன் तेरे वंश में से पृथ्वी की सारे जाति आशीष पाएगा அதுவும் ஈசாக்கினிடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று சொன்ன கர்த்தர். उतना नहीं कि इसहाक के द्वारा तेरा वंश जाति प्रकट होगा। இந்த ஈசாக்கை வெட்டி பலி செலுத்தினாலும் इस इसहाक को मार कर मैं बलि चढ़ाया तो भी நெருப்பை போட்டு எரித்து சாம்பலாக்கினாலும் जो अग्नि लगा आग से जलाकर उसको भस्म करके राख बनाया। சாம்பலிலிருந்து இந்த ஈசாக்கை எழுப்ப தேவன் வல்லவர் उस राख में से इसहाक को उठाने के लिए प्रभु सामर्थ्यवान என்று எல்முறை அளவுல சந்தேகப்படாமல் தேவனை விசுவாசித்து விசுவாசத்தை வல்லவர். इस प्रकार थोड़ा भी परमेश्वर के ऊपर अविश्वास ना करके विश्वास करके विश्वास की एक सूरवीर व्यक्ति बने। தேவன் ஆபிரகாமின் விசுவாசத்தை கனப்படுத்தினார். परमेश्वर इब्राहिम के विश्वास को आदर किया है। வேலைக்காரனிடத்தில் என்ன விசுவாசம் அறிக்கை பண்ணினானோ அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார். अपने दास के पास जो विश्वास को कबूल करके ऊपर गया है उस विश्वास को परमेश्वर ने आदर किया। ஆட்டுக்குட்டி எங்கே என்று தன்னுடைய குமாரன் கேட்டபோது கர்த்தருடைய பருவத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று விசுவாச அறிக்கை செய்தானே அதை தேவன் கனப்படுத்தினார். बलि की बकरा कहाँ करके पूछा वो बेटा के लिए वो भी परमेश्वर के पर्वत पर देखा जाएगा करके कहा हुआ विश्वास को परमेश्वर ने அன்பு தேவர்களே திருச்சபை மக்களே प्यारे मसीह की लोगों और कलिसिया உங்களுக்குள்ளே துவக்கப்பட்ட விசுவாசம் எப்படி இருக்கிறது? तुम्हारे अंदर आरंभ किया हुआ विश्वास कैसा है? ஆபிரகாம் நம்முடைய விசுவாச பாதைக்கு தகப்பனாக இருக்கிறார். इब्राहिम हमारा विश्वास के मार्ग के लिए पिता है। இப்பொழுது தேவன் அவனை கனப்படுத்துகிறார். अभी परमेश्वर उसको आदर करता है। நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்கிற ஒரு சான்றிதழ் கொடுக்கிறார். तुम परमेश्वर का भय मानने वाला करके प्रभु एक अच्छी एक पुरस्कार देता है। உலகத்திலே மனுஷனிடத்திலே சாட்சியை பெற்றுவிடலாம். दुनिया में मनुष्य के पास हम गवाही पा सकते हैं। பணத்தை கொடுத்தாவது நல்ல சாட்சி சொல்லுன்னு சொல்லிடலாம். पैसा दे करके भी अच्छा गवाही दे करके हम बोल सकते हैं। நல்ல சாட்சியை நல்ல சாட்சியா மாற்றிக் கொள்ளலாம். जो झूठा साक्षी को अच्छी गवाही करके बदल सकते हैं। இதெல்லாம் நீதிமன்றங்கள் சாட்சியா இருக்கிறது. उसके लिए न्यायालय उसके लिए गवाही बनता है। இன்னைக்கு நீதிபதிகளுக்கு சாட்சியா இருக்கிறார்கள். आजकल के न्यायाधीश लोग उसके लिए गवाही बनता है। நல்ல சாட்சியை நல்ல சாட்சியா போது நல்ல சாட்சியை நல்ல சாட்சியா இருக்கும். झूठा साक्षी को अच्छा साक्षी अच्छी साक्षी को झूठा साक्षी। இதோ நீதி சதங்களை பார்த்தேன் அங்கே அநீதி பொங்கி இருக்கிறது என்று देखो சொல்கிறார்கள். मैं न्यायासन को देखा वहां पर अन्याय अनीति से भरा हुआ है। நீதி வெளிப்பட வேண்டிய இடத்திலே அநீதிகளும் அநியாயங்களும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. न्याय प्रकट होने की जगह पर अन्याय पर प्रकट होता है। ஆனால் ஆபிரகாம் தான் வழிபட்ட தேவனிடத்தில் உண்மையான சாட்சியை பெற்றுக் கொண்டார். लेकिन इब्राहिम जो प्रभु की आराधना सेवा करता था उसकी अवश्य अच्छी गवाही पाया है। கள்ளர்களும் கொள்ளையர்களும் கொடுக்கிற சாட்சியை விட மெய் தெய்வம் கொடுக்கிற சாட்சி பெரியது. झूठे लोग और झूठ के लोग देने वाला साक्षी से परमेश्वर का साक्षी बहुत बड़ा है। பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சாட்சி மெய் சாட்சியா இருக்கு. पवित्र आत्मा देने वाला साक्षी सच्चा साक्षी है। ஆகவே இறைவனிடத்தில் சாட்சி பெறுகிறவர்கள் விசுவாசிகளுக்கு தகப்பனாக வைக்கப்படுவார். इसलिए परमेश्वर से गवाही पाने वाला विश्वासियों के लिए पिता बन जाता है। ஆபிரகாம் பெண்களை நினைத்து பார்த்தார்.
इब्राहिम नजर उठाकर देखा, பெரிய பிரச்சனையோடு கண்களை எடுத்து बड़ा समस्या के साथ नजर उठाकर देखा, சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய இடத்தை அவன் ஏறெடுத்து பார்த்தான். शांति आने वाला जगह पर अपनी नजर उठाया, தன்னுடைய குடும்பத்திலே குமாரனை இழக்க வேண்டிய சூழ்நிலை விடுதலையை எதிர்பார்த்து ஏறெடுத்து பார்த்தான். अपने परिवार में अपने बच्चों को आजाद करने के छुटकारा की तरफ से अपनी नजर उठाकर देखा। தன்னுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே தோல்வி நஷ்டம் வரப்போகிறது, இழப்பு வரப்போகிறது, அதற்கு ஒரு தீர்வை உண்டு கொள்ளும்படியாக கண்களை ஏறெடுத்து பார்த்தான். अपने परिवार के अंदर बहुत बड़ी समस्या नुकसान हर आने वाला है, उससे आजाद पाने की जगह के ऊपर अपने नजर उठाकर देखा। ஏறெடுத்து பார்த்தபோது அவன் எதை தரிசிக்கிறான்? जब वो नजर उठाने की वो क्या देखा है? தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். अपने सींगों से जो फंस गया हुआ एक मेमना को ஆண்டவர் இயேசு பூமியில்